தொல்காப்பியம் கேட்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் வணக்கம். இன்றைக்கு இடையியல் என்ற பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். சொல்லதிகாரத்தில் பெயரியல், வினையியல் எல்லாம் முடிந்து இடையியல் காண்கிறோம். சொற்கள் 4 வகைப்படும் என்று முன்பே சொல்லியிருக்கிறார் தொல்காப்பியர். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்பன. இந்த 4 சொற்களில் முதல் 2 பெயர், வினை, பெயர்ச்சொல், வினைச்சொல் என்ற 2 தாமே இயங்குகின்ற தன்மை உடையன. எவற்றையும் அவை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இல்லை. ஆனால் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் அப்படி இல்லை. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்தே அவை இயங்கும் என்பது மிக இன்றியமையாத கருத்தாகும். அதை கொண்டுதான் இப்போது இந்த இயலை தொடங்குகிறார். இடைச்சொல் என்பது பெயரையும் வினையும் சார்ந்து இயங்குகின்ற தன்மை உடையதாக இருந்தாலும் செய்யுள் ஆக்கத்திற்கு மிக மிக இன்றியமையாதது இந்த இடைச்சொல். இந்த இடைச்சொல் என்பது பல வகையாக வரும். வேற்றுமை உருவாக வரும், சாரியாக வரும், உணர்ச்சியில் இடையிலே வருகின்ற ஒற்றாக வரும். இப்படி பல வகையாக வருகின்ற இடைச்சொற்களை எல்லாம் காணுகிற போது அவையெல்லாம் மொழியில் ஒரு இன்றியமையாத ஒரு பகுதியாக உறுப்பாக இடம்பெற காண்கிறோம். இது இல்லாவிட்டால் ஒரு செய்யுள் தன்னுடைய அழகை இழந்து நிற்கும். அதற்கு நான் இப்போது சில எடுத்துக்காட்டுகளையும் உங்களுக்கு காட்டுவேன். முதல் நூற்பா இடையென படுவ. படுவ என்ற இந்த ஒரு சொல்லை சொன்ன உடனே உங்களுக்கு எது நினைவுக்கு வர வேண்டும் என்றால், நாம் தொடக்கத்தில் எழுத்ததிகாரத்தில் முதல் நூற்பா படித்தோமே, எழுத்தன படுவ. அந்த படுவ நினைவுக்கு வரணும். அந்த படுவமும் இந்த படுவமும் 2 ஒன்றுதான். அங்கு பகர இரு, இங்கு வகர இரு. உண்மையில் இந்த வகர இருதான் பகர ஈராக திரிந்தது. அதனால படுவ என்றால் அகிரிணை பலவின்பால் வினை முற்று. இந்த இடத்துல வினையாளனின் பெயர். இடை சொற்கள் என்று சொல்லப்படுவன என்று பொருள். இடைச்சொற்கள் என்று சொல்லப்படுவன வினையாளனின் பெயர். படுவன என்பது கடை குறைந்து படுவ என்றாயிற்று. அந்த படுவ என்பது முதல் நூற்பாக படுவ என்று ஆகியிருக்கிறது. சரி, இடையென படுவ. இதே நீங்க உயர்தனையாக ஆக்க வேண்டும் என்று கருதினீர்களானால் என்ன செய்யணும்? படுவதற்கு பிறகு ரகர ஒற்று போடுங்க. படுவர் என்று சொல்லப்படுவர், கேட்கப்படுவர் என்று வரும். இந்த இடத்துல அகிரிணை பலவின்பால் வினையாளனையும் பெயர். இடையென படுவ பெயரோடும் வினையோடும் நடைபெற்றியலும் தமக்கு இயல்பு இலவே. என்ன தெளிவா சொல்றார் பாருங்க. அவை பெயர் சொல்லோடும் வினை சொல்லோடும் நடைபெறக்கூடியன இடைச்சொற்கள். தமக்கு இயல்கிறதே, தாமாக தனித்து இயங்குகின்ற இயல்பு அவற்றுக்கு இல்லை. இடைச்சொல்லுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும். உங்களுக்கு ரொம்ப நன்கு விளங்கக்கூடிய வகையில நான் சொல்றேன். குறுந்தொகையில 44வது பாட்டு. அந்த பாட்டு எத்தனை அடின்னு பாருங்க. காலே பரிதப்பினவே, கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவே, அகலிரு விசும்பின் நீனியும் வந்த பலரே இவ்வுலகத்து பிறரே. 4 அடி பாட்டு. சங்க இலக்கியத்தினுடைய சிறப்பே எங்க இருக்கிறது என்றால், இந்த குறுந்தொகையில இந்த 4 அடி பாட்டுல அவ்வளவும் புலப்படக்கூடிய நிலையில் அமைந்திருப்பதனை பார்க்கலாம். இந்த பாட்டு யாருடைய கூற்று? செவிலி தாய் காலையில எழுந்த உடனே மகளை பார்க்கிறா. பக்கத்து படுக்கையில மகள் இல்லை. உடனே தூக்குறுகிறது நெஞ்சம். பருவமுற்ற மகள் காலையில் படுக்கையில் காணோம் என்ற உடனே அவளை தேடிக்கொண்டு வீடெங்கும் தேடி பார்த்த பிறகு தேடிக்கொண்டு வெளியே புறப்படுகிறார். அவளுக்கு தெரிகிறது தன் மகள்
வேறொரு ஆடவனோடு உடன்போக்கு மேற்கொண்டு விட்டாள் என்று அவள் அறிகிறாள். அறிந்த பிறகு அவளை தேடிக்கொண்டு புறப்படுகிறாள். அந்த செவிலி கூற்றாக அமைந்ததுதான் இந்த 4 அடி பாட்டு. காலே பரிதப்பினவே கால்கள் நடந்து இழைத்தன, கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவே கண்கள் பார்த்து பார்த்து ஒளியிழந்து பூத்து போயின. கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவே அகலிருதி சிந்தின் மீனியும் என்ற வானத்திலே இருக்கக்கூடிய விண்மீன்களை காட்டிலும் இந்த உலகத்தில் பிறர் பலராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்த பாட்டுல ஒரு புதை பொருள் போல ஒரு பொருள் இருக்கு. அதுதான் இன்றையாள். செவிலி பார்க்கிறார், தேடிக்கொண்டே போகிறாள். கால்கள் இழைத்தன. ஏன் கால்கள் இழைத்தன? எவ்வளவு நேரம் தேடினா கால் இழைச்சிருக்கும்? எவ்வளவு நேரம் தேடினால் என்பதற்கு இந்த பாட்டில் ஏதாவது குறிப்பு இருக்கிறதா? இருக்கிறது. காலே பரிதப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவே அகலிருதி சிந்தின் மீனும் என்ற வானத்திலே இதோ தெரியக்கூடிய விண்மீன்களை காட்டிலும் இந்த உலகத்தில் பிறர் பலராக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன பொருள் என்றால், காலையிலே படுக்கையிலிருந்து எழுந்து தேடத் தொடங்கிய செவிலி அந்தியிலே நீங்கள் பூக்கிற வரையில் தேடினாள் என்றால் ஒரு பகல் முழுவதும் தேடி இருக்கிறார். அப்படியே நடந்து நடந்து பார்க்கும்போது கால்கள் இழைத்து போயின. அந்த அடிக்கு பொருள் சரி. அடுத்த அதே அடியிலேயே கண்ணே நோக்கி நோக்கி வால் இழந்தனவேங்கிறதுக்கு பொருள் வேற. அங்க கண் பார்த்து பார்த்து பூத்து போச்சுன்னு பொருள் சொல்லிடக்கூடாது. என்ன செய்தால் இவள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற போது ஒரு ஆணும் பெண்ணுமாக தொலைவிலே போவது தெரிந்தது. இதோ என் மகள் தான் போகிறாள், விடுவனா என்று சொல்லி ஓடி போய் பார்த்தா மகள் இல்லை. மகளை போலவே காதல் மேற்கொண்ட உடன்போக்கு மேற்கொண்ட வேறொரு பெண். சரி, அவங்க இல்லை, விட்டுட்டு உத்து பார்த்தா இல்லை. சரி, அடுத்தபடி பார்த்தா அங்க 2 பேர் போறாங்க. விடுவனா ஓடி போய் உற்று பார்த்தா, கண்ணை இழிச்சு பார்த்தா. எவ்வளவு பேரை பார்த்திருப்பா அப்படின்னா, வானத்து மீனினும் பலரை பார்த்தாள். வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களோட அதிகமான பேர்களை அவ பார்த்தா. அப்படி உத்து உத்து பார்த்தா கண்ணு பூத்து தானே போகும். கண் பூத்து போச்சு. அவ்வளவு பேரை பார்த்தாங்க. என்ன பொருள் என்றால், இது ஒன்றும் பிழையான நெறி இல்லை. பெண்கள் தமக்குரிய உரிமையோடு தக்கவனை தேடிக்கொள்கின்ற இந்த நிகழ்ச்சியானது இந்த உலகில் பல இடங்களில் நிகழ்கிறது. ஆகவே என் மகள் பிழை செய்யவில்லை என்று அவள் கருதினாளாம். வானத்து மீனினும் பலரே உலகத்து பிறர். இந்த உலகத்தில் பிறர்னா யாரு? பிற சோடிகள், பிற இணைகள். அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப நான் எப்படி என்னுடைய மகள் மீது நான் கோபம் கொள்ள முடியும்? தனக்குரிய தக்கவனை அவள் தேடிக்கொண்டாள் என்பதில் எந்த விதமான பிழையும் இல்லை என்று ஓர்ந்தாள் என்று அந்த பாட்டு சொல்லிவிட்ட பாட்டினுடைய பொருளை நான் சொல்லிட்டேன். எவ்வளவு சிறந்த ஒரு பொருள் பாருங்கள். ஒவ்வொரு இடத்திலும் இயல்பான பொருளுக்கு மாறாக உள்ளே புதைந்திருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் பார்த்தோம். அதுதான் சிறப்பு. சரி, இப்ப இந்த பாட்டுல என்ன, 4 அடி பாட்டுல என்ன தெரிந்தது எண்ணி பாருங்கள். இப்ப ஏ என்பது ஒரு இடைச்சொல். ஏ என்பது ஓர் இடைச்சொல். இந்த ஏ எத்தனை இடத்துல வருதுன்னு பாருங்க. காலே பரிதப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வால் இழந்தனவே அகலில் சிந்தின் மீனினும் வந்த பலரே இவ்வுலகத்து பிறரே. 6 ஏ வந்துருக்கு. 6 ஏ வந்தா ஏ சர்டிபிகேட் பாட்டு 6 ஏ வந்துருக்கு. இந்த ஏ எடுத்துருங்க, இந்த இடைச்சொல்லை எடுத்துருங்க. கால்கள் இழைத்தன, கண்கள் பூத்தன, வானத்தில் ஏறக்கூடிய மீன்களை விட இந்த உலகத்தில் பலர் இருக்கிறார்கள். கவிதையாது இல்லை, உரைநடை. ஆகவே இந்த 4 அடியை கவிதையாக ஆக்கி தந்தது இந்த 6 இடைச்சொற்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கவிதை ஆக்கத்திற்கு இந்த ஏ, ஓ என
போன்ற இடைச்சொற்கள் மிகவும் தேவை என்று அறிந்து கொண்டோம். ஆகவே இடைச்சொல் என்றால் என்னங்கிறத இப்ப பார்த்தோம். ஒரு விளக்கத்திற்காக இந்த பாட்டை நான் காட்டினேன். இதே போல நிறைய பாடல்களை தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே அப்படின்பார் குமரகுருவரர். அங்கு ஏகாரம் இருக்கும். இந்த ஏகாரத்தை தவிர வேறு இடைச்சொற்களும் இவ்வாறு பயிலும். அதற்கு எடுத்துக்காட்டு நான் காட்டுவேன். இப்ப நூற்பாவை பாருங்க. இடையெனப்படுவ பெயரோடும் வினையோடும் நடைபெற்றியலும். எப்படி பெயரோடும் வினையோடும் எப்படி வருகிறது? அதுகொல் தோழி காமநோயே. இது பெயரோடு வந்தது. அதுகொல் தோழி காமநோயே. வருகதில் அம்மா, அது வினையோடு வந்தது. அதனால பெயரோடு சார்ந்து வரும். அதுதானா காதல்ங்கிறது? அப்படி அதுகொல் தோழி காமநோயே, அது பெயர், அது பெயரை சார்ந்து வந்தது. அதே போல வரட்டும் பார்க்கலாம். வருகத்தில் அம்மா என் சேரி சேர, என்னுடைய சேரிக்கு வரட்டும், நான் பார்க்கிறேன் ஒரு கை அப்படின்னு சொல்லும் போது வருக என்ற வினைச்சொல்லோடு சேர்ந்து வருகிறது. ஆகவே பெயரோடும் வினையோடும் சேர்ந்து வருவது இடைச்சொல் என்று சொன்னார். சரி, இப்ப அடுத்த நூற்பாவை பாருங்க. இடைச்சொல் முந்தியே சொல்லியிருக்கிறார். இங்க முதல் தொடக்கத்திலே பெயரியல்ல சொல்லுகிற போதே இடைச்சொற்கிழவியும் உரிச்சொற்கிழவியும் அவற்று வழிமறிந்தும் தோன்றும் என்ப என்று 159வது நூற்பாவில காட்டியிருக்கிறார். அதனால பெயர் வினை சொற்களை சார்ந்து அவற்றை வெளிப்படுத்துகின்ற வகையில் வருமே தவிர தாமாக நடக்கும் இயல்பின அல்ல என்று உரையாசிரியர்கள் எழுதுவார். இப்ப எடுத்துக்காட்ட பார்ப்போம். சாத்தனும் வந்தான் என்று சொல்லுகிற போது அந்த உண்மை ஒரு இடைச்சொல். சாத்தன்கிறது பெயரை சார்ந்து வந்தது. அதே போல இடைச்சொல்லையும் சார்ந்து வரும். உறவரும் மருளும் குன்றம், மருளும் மருளுகின்ற என்றெல்லாம் வரும். அவ்வாறு வருவதெல்லாம் இது. ஆகவே இந்த இடைச்சொற்களுக்கு தனியாக பொருள் இல்லை. அவற்றின் பொருளையே சாரப்படும் சொல்லின் வேறாக வருதல் என்று அவற்றிற்கு உறுப்பாகவும் வரும் எழுதினார் கனாவரையர். இந்த இடைச்சொல் எப்படியெல்லாம் வருது பாருங்க. அதுகொல் தோழி காமநோயேங்கும் போது அது வேறாக வந்தது. அது கொல் என்று தனியாக வந்தது. உண்டனங்கிறதுல அது இடைநிலையாக வந்தது. காலங்காட்டக்கூடிய இடைநிலையாக வந்தது. உண்டனன் இட்டு இடைநிலை. என்மனார்ங்கிறதுல ஆறு என்ற விகுதியாக வந்தது. என்று சினோர் என்பதிலே சின் என்ற அசை சொல்லாக வந்தது. ஆகவே ஒரு சொல்லுக்குள்ளார பிணைந்து வரும். ஒரு சொல்லோடு சேர்ந்து தனியாகவும் வரும். அதுகொல் தோழி காமநோயே வருகதில் என்று தனியாகவும் வரும். சொல்லின் வேறாகவும் வரும். அதே போல சொல்லிற்கு உறுப்பாகவும் வரும். இடைநிலையாக, சாரியாக, அசை சொல்லாக ஒரு சொல்லுக்குள்ளேயே சேர்ந்து வரும். அவ்வாறு வருவதனையும் பார்க்கலாம். பூவராகம் பிள்ளை அவர்கள் மிகச்சிறந்த ஒரு உரையாசிரியர். அந்த காலத்தில் சொல்லதிகாரம் பாடமாக பல்கலைக்கழகத்தில் நடத்திய ஒரு ஆசிரியர். அவர் சொல்லுவார், இந்த இடைச்சொல்லுக்கெல்லாம் பொருள் இல்லை என்று பலர் கருதினார்கள். அவர் சொன்னாரு, பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது குறிப்பு பொருள் உடையது. அதாவது பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இருக்கக்கூடிய பொருளை இன்னும் நுணுக்கமாக காட்டக்கூடிய குறிப்புடையது என்று சொல்லுவார். சரி, இப்ப 2 வகையாக இந்த இடைச்சொற்கள் சொல்லிலே இடம்பெறும் என்பதை பார்த்தோம். ஒன்று சாரப்படும் சொல்லுக்கு வேறாக வரும். இன்னொன்று சார்ந்து வரும் சொல்லுக்கு உறுப்பாக உள்ளடங்கி வரும் என்று. இப்ப அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம். மறுபடியும் பார்ப்போம். இந்த ஏ ஓ உம் இதெல்லாம் சொல்லுக்குள்ளேயே அடங்கியிருக்கும். இது ஒரு வகை இடைச்சொல். இன்னொன்று சாரப்படும் சொல்லுக்கு வேறாக வரும். அவனே தோழி அப்படின்னு சொல்லுகிற போது ஏகாரம். அதே போல விகுதியாக, இடைநிலையாக, சாரியாக வருகிற போது உறுப்பாக வரும்.
அதனால சாரப்படும் சொல்லுக்கு வேறாக வரும் அதுகுல் தோழி காமநோயங்கிறது மாதிரி உறுப்பாக வரும் இடைநிலையாக விகுதியாக வருகிற போது சாரியாக வருகிற போது மரத்து பறவை அப்படின்னு சொல்லுகிற போது அத்து சாரியை அது இடைச்சொல். மரத்து பறவை உள்ளார இருக்கிறது. அதே போல கண்டனன் கற்பினுக்கு அணியை அப்படின்னு சொல்லுகிறது. கண்டனங்கிறது இட்டு இடைநிலை, அது காலம் உணர்த்தக்கூடிய இடைநிலை, அதுவும் இடைச்சொல் தான். இது சொல்லுக்குள்ளார இருக்கு. அதனால சொல்லுக்கு புறம்பாகவும் சொல்லுக்கு உள்ளேயும் என்று இரண்டு வகையாக இடைச்சொல் இடம்பெறும் என்று பார்த்தோம். இப்ப இடைச்சொல்லினுடைய பாகுபாட்டை சொல்ல போற. அவ்வாறு பாகுபாட்டை சொல்லுகிற போது ஏழு வகையான இடைச்சொற்கள் சொல்லுகிறார்கள். இது ரொம்ப இன்றியமையாத ஒரு நூற்பா. இத மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அவைதாம்ங்கிறது பண்டறி சுட்டுன்னு சொல்லுவாங்க. அவைதாம் மேலே சொல்லப்பட்ட இடைச்சொற்கள் என்பவைதாம் புணரியல் நிலையிடை பொருள் நிலைக்கு உதனவும். அதன உதனவும் உதவுனவும் என்பது தூக்கு தொகைப்பட்டு உதனவும் என்று நின்றது. புணரியல் நிலையிடை பொருள் நிலைக்கு உதனவும் உதவுகின்றனவும், அதாவது இரண்டு சொற்கள் சேருகிறது. மரம் கூட்டல் காடு, மரக்காடு. அப்ப இடையில வருகிற இக்கு இருக்குத, அது புணரியல் நிலைக்கு புணர்ச்சிக்கு உதவுவது. அதே போல இடைச்சொல் பாருங்க, எல்லாவற்றையும் அப்படின்னு சொல்லுகிற போது எல்லாவற்றையும் எல்லார் நம்மையும் என்றெல்லாம் இடையில சாரியாக வரும். அடுத்தது புணரியல் நிலையிடை பொருள் நிலைக்கு உதனவும் வினை செயல் மருங்கில் காலமூடு வருணவும் கண்டனம் இட்டு காலம் உணர்த்தக்கூடிய வகையில் வரக்கூடியன. வேற்றுமை பொருளின் உருவாகினவும் அசைநிலை கிளவி ஆகி வருணவும் இசைநிலை கிளவி ஆகி வருணவும் சத்தம் குறிப்பில் பொருள் செய்கினவும் ஒப்பின் வழியால் பொருள் செய்கிறோம் என்று அப்பன்பினவே நுவலுங்கார். இந்த 7 வகைக்கு இப்ப நாம எடுத்துக்காட்டு பார்த்தோம். இப்ப ஒரு புணர்ச்சியில இடையில வரக்கூடிய எழுத்தாக அந்த இடைச்சொல் வரும். அடுத்தது கால இடைநிலையாக வரும். இட்டு இன்னு ஒற்று ஐம்பால் மூவிடத்தன சொல்லக்கூடிய வகையில கால இடைநிலைகளாக வரும். இணை செயல் நெருங்கில் காலம் விடுவன. அடுத்தது வேற்றுமை பொருள்கையும் உருவாகனவும் ஐ ஆல் பூ இன் அது கண் இதெல்லாம் இடைச்சொற்கள் தான். அதனால வேற்றுமைக்கு உருவாக வரும். அடுத்தது அசைநிலை கிளவி சென்றிசினோர் கண்டிசினோர் என்று வருவதில் சின் என்ற அசைச்சொல். அடுத்தது இசைநிறை கிளவி ஆகி வரணும். சுரீர்னு எங்கேயோ வலிக்குதுயா அப்படின்னா அந்த சுரீர்னு இருக்கு பாருங்க, அதுதான் இசை நிறை கிளவி. ஒல்லன ஒலித்தது என்று வருவது, அவ்வாறு வருவது இசை நிறை கிளவி. சத்தம் குறிப்பில் பொருள் செய்கிறோம் என்றால் கத்தி நல்லா கூறாதாயா இருக்கு, என்ன விட்டது அப்ப என்ன பொருள்? கத்தி கூறா இல்லைங்கிறது குறிப்பு பொருள். கூறியது ஒரு வாழ்மண், மண்ணுங்கிறது இடைச்சொல். கூறியது ஒரு வாழ்மண், கத்தி கூறாதான் இருக்கு, என்ன விட்டது அப்படின்னா அதுதான் குறிப்பின் பொருள் செய்யக்கூடியனவும். அடுத்தது சில பேர் சொல்லுவாங்க, எப்படி நான் நல்லா பேசினேன்னா நல்லாத்தான் பேசினேன் ஆனா ஆமா அதான் குறிப்பு பொருள். ஆகவே அவ்வாறு வருவதற்கு இடைச்சொல் வரும். நன்றாகவே பேசினார் அப்படின்னா இந்த ஏகாரத்துக்கு அங்க ஒரு பொருள் வேற, அந்த இடைச்சொல்லுக்கு இப்படி வேறு பொருள் தருவது. அடுத்தது ஒப்பின் வழியால் பொருள் செய்கிறவும், அதாவது ஓம உருவுகளாக வரக்கூடிய 36 ஓம உருவுகள் இருக்கு. அதுல ஒக்கும் என்பதை தவிர அன்ன மான தடுப்ப
சிவன என்று வரக்கூடிய எல்லா உருவுகளும் ஓம உருவுகளும் இடைச்சொற்களாகும். ஆகவே இவையெல்லாம் ஆக மொத்தம் 7 வகையாக நாம் பார்ப்போம். 7 வகையான இடைச்சொற்களை பற்றி இப்போது பாகுபாட்டில் காட்டினார். இப்ப அந்த இடைச்சொற்கள் எங்க வரும்? சொல்லுக்கு இடையில வருமா, கடைசியில வருமா, முன்னால வருமா அப்படின்னா எல்லா இடத்துலையும் வரும். முன்னும் பின்னும் மொழியெடுத்து வருதலும் தம்மீறு சிறிதலும் சிறிது அவன் நிலையலும் அன்னவையெல்லாம் உரிய என்ப. அதாவது தம்மை சார்ந்து இருக்கிற பெயர் வினை சொற்களுக்கு முன்னால் வரும், பின்னால் வரும், ஒரு சொல்லை அடுத்து வரும், ஈறு சிறிது வரும், வேறு ஒரு இடைச்சொல்லோடு சேர்ந்து வரும் பிரிது அவன் நிலையலும். ஆக எல்லாம் இவ்வாறு அன்னவையெல்லாம் உரிய என்ப. ஆகவே 5 வகையாக வருவதனை சொல்லுகிறார். எப்படி? இடைவருதலை அன்றி இடைச்சொல் இடையில வரும், அந்த இடைவருதலை அல்லாமல் முன்னால வரும். அதுமன் கொங்கனின் தேரே அப்படின்னு சொல்கிற போது இந்த மண் என்பது முன்னால வந்தது, பொன்னூர் தொங்கினும் என்பது பின்னால வந்தது, ஓ இங்கே என்பது பின்னால வந்தது, ஈறு திரிந்து வந்தது. கில்லுங்கிறது ஒரு இடைச்சொல், கில்லன்னு வந்தது, ஈறு திரிந்து வந்தது. உடன் உயிர் போகுவதில்லை, உடனே என்னுடைய உயிர் இந்த உயிரோடு உடன் போகட்டும் என்று சொல்லுகிற போது போகுக கில்லுன்னு சொல்லணும், போகுக கில்லான்னா. அவ்வாறு ஈடு திரிந்து வருவதும் வருகதில் அம்மையும் சேரி சேர, அம்மா வருகத்தில் அம்மா 2 இடைச்சொற்கள் வந்துருச்சு. கில்லுன்னு ஒரு இடைச்சொல், அம்மன்னு ஒரு இடைச்சொல். இவ்வாறு 2 சொற்கள் சேர்ந்து வரும். இவ்வாறு 5 வகையாக முன்னும் பின்னுமாக இடையிலுமாக ஈறு திரிந்து வருவதுமாக வேறு ஒரு சொல்லோடு இடைச்சொல்லோடு சேர்ந்து வருவதாக இவ்வாறு வரும் என்று காட்டினார். இதுனா ஒவ்வொரு இடைச்சொல்லையும் காட்ட போறார். அதுக்கு முன்னால இந்த சில இடைச்சொற்களுக்கு விளக்கமாக பார்க்கலாம். எடுத்துக்காட்டுகள் எல்லாம் நிறைய சங்க இலக்கியங்களைப் போல இந்த இடைச்சொற்களை பிற இலக்கியங்களும் பயன்படுத்தி இருந்தாலும் கூட சங்க இலக்கியங்களில் மிக நுட்பமாக இந்த பொருள் விளங்குகின்ற வகையில் அவை அமைந்திருக்கின்றன. அவற்றை பார்க்கலாம். மண் என்பது ஒரு இடைச்சொல். மண் என்பது ஓர் இடைச்சொல். கழிவே ஆக்கம் ஒளியிசை கிளவி என்று அம்மூன்பென்ப மண்ணை சொல்லே. மண் என்ற சொல்லு வந்தா என்னென்ன பொருள்ல வரும் என்றால், இவ்வாறு போய்விட்டதே என்று வருந்துவதற்காக வருவது, கழிந்து போனதற்கு வருந்துவது கழிவே ஆக்கம். அடுத்தபடி ஒன்று புதிதாக ஆக்கப்பட்டது ஒன்றை குறிப்பதற்கு வருவது. ஒளியிசை கிளவி என்பது வேறு ஒரு பொருளை தருவது. அம்மூன்பென்ப மண்ணை சொல்லே. இப்ப முதல்ல எடுத்துக்காட்டு பார்ப்போம். சிறியகத்திரினே எமக்கியும் மண்ணே, அதிகமான இறந்து கிடக்கிறான். அப்ப ஔவையார் சொல்லுகிற போது, மன்னனே சிறியகத்திரினே எமக்கியும் மண்ணே, இந்த மண்ணேங்கிறத மன்னனேங்கிற பொருள் இல்லைங்க. சிறியகத்திரினே எமக்கியும் மண்ணே, அந்த மண் என்பதற்கு ஈற்றசை. அந்த மண் என்பதற்கு என்ன பொருள்? இப்படி ஆயிடுச்சே, இவ்வாறு கழிந்ததே என்று அந்த வருத்தத்தை சொல்லக்கூடிய வகையில வருவது. அடுத்தது ஆக்கம். கண்டு காடுமண் இன்று கயல் திரளும் வயலாயிற்று. இங்கு காடாக இருந்தது, இப்போது கயல் மீன்கள் புரளக்கூடிய வயலாக ஆகிவிட்டதுன்னு சொல்லுகிற போது இந்த மண் என்ற சொல்லை ஆக்கப்பொருளில் அங்கு பயன்படுத்தினோம். அடுத்தது ஒளியிசை கிளவி என்றால் அந்த சொல்லுக்குரிய பொருளை அல்லாமல் வேறு ஒரு பொருளை தருவது. முன்பே சொன்னது போல கூறியது ஒரு வாழ்மண், நல்ல கூறாதான் இருக்கு கத்தி அப்படின்னு சொல்லும் போது கத்தி கூறாக இல்லை என்ற பொருளை தருகிறது. அவ்வாறு 3 பொருள்ல கழிவு, ஆக்கம், ஒளியிசை கிளவி என்று 3 பொருளில் வருவது மண் என்ற இடைச்சொல் அப்படின்னு வரக்கூடியது. அடுத்தது தில் என்ற இடைச்சொல். இடைவே காலம் ஒளியிசை கிளவி என்று அம்மூன்றென்ப தில்லை சொல்லே.
தில் என்ற சொல் எப்படி வரும் என்றால் விளைவு விருப்பத்தை காட்டுவதாக வரும். வார்ந்திலங்கு வையிற்று அறிவையை பெருகதில்லம்மை ஆனே. பெருகதில் என்றால் இந்த அழகான பெண்ணை நான் பெறுவேனாக என்று சொல்லுகிற போது அந்த தில் என்ற சொல் அந்த விருப்பத்தை காட்டியது. வார்ந்திலங்கு வையிற்று அறிவையை பெருகதில்லம்மை ஆனே. ஒரு பாட்டிலே இந்த பொருள் எல்லாம் வருமாறு காட்டுகிறாரா. வார்ந்திலங்கு வையிற்று அறிவையை, வையின கூர்மை, கூர்மையான பற்களுடைய இந்த பெண்ணை பெருகதில்லம்மா நான் பெறுவேனாகுக என்று சொல்லுகிறான். அப்புறம் அடுத்தபடி காலம் சீக்கிரமே அது நடக்க போகுது. இந்த பெண்ணை நான் அடைவது என்பது மிக விரைவே நடக்கும். பெற்றாங்கு அறிகதில்லம்மா, பெற்ற காலத்தில் இந்த ஊர் அறியட்டும் அதனை என்று சொல்லுங்கள். பெற்றாங்கு அறிகதில்லம்மா ஊரே, இந்த ஊர் அறியட்டும். அடுத்தது சரி பகைவர்கள் உன்னை நோக்கி வருகிறார்கள்னா உடனே ஒளி இசைக்க வருகதில்லம்மா வரட்டும் பகைவர்கள்னா அப்ப என்ன பொருள்? வந்தால் இன்னது செய்வேன் என்று ஒளி இசைக்களை என்று வேறு பொருளை தந்தது. வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். ஆக வருகன்னு சொன்னா வரவேற்பில்லது, வரட்டும் ஒரு இதில் பார்ப்போம் என்ற ஒரு ஒளி வேறு ஒரு பொருளை தருவதனால ஒளி இசைக்கிறது. இப்படி தில் என்பது 3 பொருளில் வரும் என்று காட்டினார். மண் என்பது 3 பொருளில் வரும், தில் என்பது 3 பொருளில் வரும் என்று காட்டினார். இப்படி ஒவ்வொரு இடைச்சொல்லுக்கும் அவர் காட்ட போறார். கொன் என்பது ஒரு இடைச்சொல், கொன்னை சொல் சொல்லுவாங்க. இந்த சொல் அடிக்கடி நிறைய செய்யுட்களில் பயிலக்கூடிய ஒரு சொல். அது என்னென்ன பொருள் தரும்? அச்சம், பயனிலி. அது என்ன பயனிலி என்றால் பயன் இல்லாதது என்று பொருள். பயன் உண்மையினை சுட்டக்கூடிய வகையில இந்த கொன் என்பது வரும். அதாவது கபிலர் பாரியை பற்றி பாடுகிற போது சொல்லுவார், காலமன்றியும் மரம் பயம் பகரும். காலம் இல்லாவிட்டாலும் கூட மரம் பயன்களை தரும். பயம் என்பது பயன் என்பதனுடைய பண்ணை. பல வகையான பயன்களை இந்த மரம் தரும். பயம் அதே போல பழம் என்பது கூட அவ்வாறு வந்ததாக கருத இடம் உண்டு என்பார்கள். காலமன்றியும் மரம் பயம் பகரும் என்று பேசுவார். ஆகவே பயன் என்பதுதான் பயனிலி என்பது பயனிலின்னு ஆச்சு. அச்சம், பயனிலி, காலம், பெருமை என்று அப்பால் 4 கொன்னை சொல்லே இந்த 4 பொருள்ல வரும். எப்படி? பொன்முனை இரவூர் போல. இந்த ஊரை நினைச்சாலே அச்சமா இருக்கு. அது இரவு பொழுதுல தலைவியாகிய நான் தனிமேல இந்த இருள உட்கார்ந்து கொண்டு உறங்காமல் கிடக்கிறேன். இந்த ஊரே உறங்குகிறது. பெண்கள் உறங்கிட கூலிமடி என் சிந்தை உறங்காது என்று சொல்லுவது போல பெற்றோர்கள் உறங்குகிறார்கள், தோழி உறங்குகிறார்கள், மற்றவர்களும் உறங்குகிறார்கள். நான் மட்டும் இந்த இரவிலே தனியாக இருக்கிறேன். எனக்கு அச்சமாக இருக்கிறது. பொன்முனை இரவூர் போல. எப்படின்னு கேட்டா இரவிலும் இருக்கக்கூடிய ஒரு இருளடர்ந்த அந்த நிலையில இருக்கக்கூடிய ஊர் போல நான் அஞ்சுகிறேன் என்று சொல்கிறார். இங்கே அச்சத்தை குறித்தது. அடுத்தது கொன்னே கழிந்தென்று இளமை. அது பயனில்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்னுடைய இளமை. கொன்னே கழிந்தது வீணே போயிட்டுங்கிறான், வீணாக போயிட்டுங்கிறான். அது அந்த பொருள்ல தான் கொன்னே கழிந்தென்று இளமை. அடுத்தது கொன்வரல் வாடை நினைவென கொண்டேனோ என்றால் இது காலம். கொன்வரல் வாடை என்றால் காதலர் நீங்கிய காலமறிந்து இந்த வாடை வருகிறது. இந்த வாடையை நான் கொண்டேனோ என்று சொல்லுகிறார். அதனால அடுத்தது பெருமை. 300 துஞ்சினும் யாம் தூங்கலமே. பெரிய ஊர் இது. இந்த ஊரே தூங்கினாலும் நான் தூங்கல. 300 துஞ்சினும் யாம் தூங்கலமே என்று வரக்கூடிய இந்த 4 பொருள்ல கொன் என்பது வரும். அப்புறம் இந்த இடைச்சொற்களை மிக மிக இந்த உண் என்பது இதுக்கு பூவராகங்களை சொல்லுவது போல ஒரு குறிப்பு பொருள் இருக்கு. இந்த இடைச்சொற்களுக்கெல்லாம் இல்லாம இல்லை. ஆனால் அகராதியில போய் உண்மைங்கிறத புரட்டி பார்த்தா அங்க பொருள் தெரியாது.
இது பெயர்ச்சொல்லோடும் வினைச்சொல்லோடும் சார்ந்து வருகிற போதுதான் நமக்கு அதற்கு ஒரு பொருள் இருப்பது தெரியும். தனியே புலப்படாது. அவற்றை சார்ந்து வருகிற போது அது புலப்படும். இந்த உம்முன்னு இருக்கு பாருங்க, ஆளு உம்முன்னு இருக்கிறா அப்படின்னு என்ன பொருள்? ஒன்றும் பேசாமல் இருக்கிறான் என்று பொருள். அதே போல கடைக்கு போகிறாயா கேட்டார். அப்படின்னா என்ன பொருள்? போகிறேன் என்று பொருள். கடைக்கு போகிறாயா 2 பேரை இருக்கான்னு வச்சுங்க, அப்படின்னா போகிறேன்னு பொருள். இதையெல்லாம் சூழல் பொருள். அந்தந்த இடத்திற்கு தக்கவாறு பொருள் நாம் கொள்ள வேண்டும். முன் வருகின்ற வினாவும் அதற்கு விடையாக வரக்கூடிய இந்த உண்மை என்ன பொருள் தருகின்றன என்று பார்த்து இணைத்து பார்த்து நாம் பொருள் கொள்ள வேண்டும். இப்ப இந்த உண்மை என்ற இடைச்சொல்ல பார்ப்போம், என்னென்ன பொருள்ல வருகிறது. இது ரொம்ப இனிமையாத ஒரு இடைச்சொல். அதாவது எனக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குன்னு பாருங்க. கம்பராமாயணத்துல கிஷ்கிந்தை நகருக்கு போகிறார்கள் ராம இலக்குவர்கள். அப்போது அவர்களை வரவேற்கிறான் சுக்ரீவன். அனுமன் முதலானவர்கள் அங்கு இருக்கிறார்கள். உடனே அங்கு அவர்கள் எல்லாருக்கும் உணவு வழங்கப்படுகிறது. அப்ப உணவு வழங்கக்கூடியவர்கள் யார் இருந்தால் அங்க இருக்கக்கூடிய ஆண் குரங்குகள் எல்லாம் அங்கிருந்து வந்து இலையில எல்லாத்தையும் வைக்கிறார். அப்ப உடனே கேட்கிறான், பிரிந்து நன்மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய்கோலோ நீயும், வீட்டிலே இருந்து இல்லறம் செய்யக்கூடிய பெண்ணை மனைவியை நீயும் பிரிந்திருக்கிறாயா? இந்த உண்மை இடைச்சொல் எப்படி பொருள் தெரிஞ்சு பாருங்க. வீட்டிலே இருந்து இல்லறம் புரிய வேண்டிய மனைவியை நீயும் பிரிந்திருக்கிறாயான்னு கேட்டான் ராமன். அப்ப என்ன பொருள்? நானும் பிரிந்திருக்கிறேன் என்று பொருள். நீயும் பிரிந்திருக்கிறாயான்னா நான் பிரிந்திருப்பது போலவே தான் நீயும் பிரிந்திருக்கிறாயான்னு பொருள். அவ்வளவு அழகா அந்த உண்மை சொல் அவ்வளவு பெரிய பொருளை உணர்த்தி. அதனால அந்த உண்மைக்கு அவ்வளவு எச்சம் சிறப்பு. எச்சம் முதல்ல எச்ச பொருள்ல வரும். சாத்தனும் வந்தான் அப்படின்னா அந்த உண்மைக்கு என்ன பொருள்? சாத்தன் வந்தான் என்று பொருள் இல்லை. சாத்தனும் வந்தான்னா வேற ஒருத்தனும் வந்தான் என்று பொருள். அந்த பொருளை தருவதனால எச்ச பொருளை தரக்கூடிய வகையில் அந்த உண்மை அமைந்திருக்கிறது. சாத்தனும் வந்தான் என்றால் கொற்றனும் வந்தான் என்று பொருள். இந்த உண்மையை எதிரெது தெளி வரலாம் அல்லது இறங்கது தெளி வரலாம். சாத்தனும் வந்தான் கொற்றனும் வந்தான். சாத்தனும் வருவான் கொற்றனும் வருவான். அது எதிர்காலம். வந்தான் என்பது இறந்த காலம். இப்படி எதிர்காலத்துக்கும் இறந்த காலத்துக்கும் உரிய வகையில அவை வரலாம். அடுத்தது சிறப்பு. திருக்குறளும் பயின்றவன் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த உண்மை சிறப்பை காட்டுகிறது. இந்த காலத்துல சிறந்த கல்வி எது என்று கேட்டால் திருக்குறளின் பயிற்சி. திருக்குறளை படித்தவர்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருந்தது. அதாவது அறம் பொருள் இன்பம் என்ற இந்த மூன்றையும் சேர்த்து சொல்லக்கூடிய முப்பொருள் பாகுபாடு திருக்குறளுக்கு உரியது. அறம்பொருள் இன்பம் என்பது தமிழர் கண்ட பாகுபாடு. வீடு என்பது 17 எழுதுவது போல சிந்தையும் மொழியும் செல்லாத நிலையை உடையது. அதை உணர வைக்கிறாரை தவிர அதனை பற்றி தனியாக ஒரு பால் வகுக்கவில்லை. இந்த முப்பால் என்று சொல்லப்படுகின்ற திருக்குறள் என்பது அதனுடைய பெயர் இல்லை. தொடக்கத்துல அதுக்கு முப்பால் என்பதுதான் பெயர். இந்த முப்பால் என்னும் நூல் பெரிய கல்விக்குரிய பெரிய அடையாளமாக அந்த காலத்தில் விளங்கியது. அதனால சிறப்பை சொல்லுகிற வகையில திருக்குறளும் பயின்றவன் என்று சொல்லுகிற போது சிறப்பு. இழிவு வருகிற போது எச்சம் சிறப்பு. இழிவுக்கும் வருவது. நாயும் தின்னாது என்று சொல்லுகிற போது இழிவு. இப்ப 2ஆச்சு. 3வது ஐயம். நல்ல நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த உண்மைக்கு ஐயப்பொருள். வந்தாலும் வரும், இப்ப வராமலும் போகும் என்று பொருள். அதனால ஐயப்பொருளை தருவது. இந்த நல்லவன் போல தெரிகிறதுன்னா இந்த போலங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால் நல்லவன் போலங்கிறது வேற, நல்லவனாக தெரிகிறதுங்கிறது வேற. அதே போல நடந்தாலும் நடக்கும் என்பதற்கும் நடந்தாலும் நடக்கும்ங்கிறதுக்கும் பொருள் வேற. அது ஐயப்பொருள்.
அடுத்தது எதிர்மறை. இரவிலும் வாராது, இரவிங்கண்ணும் வாராது. வருதற்கும் உரியன் அப்படின்னா வராமைக்கும் உரியன்னு பொருள். வரவும் செய்வான் அப்படின்னா வராமலும் போவான்னு பொருள். எதிர்மறை பொருளையும் உணர்த்திற்கு. அடுத்தது முற்று, முடிய சொல்லுவது. மூவேந்தரும் வந்தார். இந்த உண்மைக்கு என்ன பொருள்? மொத்தமே மூவேந்தர்கள் தான். மூவேந்தரும் வந்தார்னா முற்ற எல்லாரும் வந்தார்கள் என்று பொருள். அடுத்தது எண்ணே, எண்ணி சொல்வது. நிலனே, நீரே, காற்றே, நெருப்பே, மண்ணே, ஆக ஐந்தும் என்று அவ்வாறு ஒன்றொன்றாக எண்ணி சொல்லக்கூடிய ஏகாரம். ஏகாரம் இங்கே இடைச்சொல். நிலனே, நீரே, காற்றே, மண்ணே, இன்னே என்று வரக்கூடிய ஏகாரம். இவை எண்ணு பொருளில் வந்தன. அடுத்தது தெரிநிலை. ஒன்றை தெரிந்து கொள்வது. கண்ணன் இவன், ராமன் அவன், மற்றும் இவன் யார், இவன் யாராகும் என்று தெரிவது. கண்ணன் இவன், ராமன் இவன், இவன் யாராகும் அந்த உண்மை. அந்த உண்மைக்கு என்ன பொருள் என்றால் யார் என்று கேட்கிறார். அடுத்தது ஆக்கம். உணவும் ஆயிற்று, மருந்தும் ஆயிற்று. அந்த உண்மைக்கு பாரு, உணவும் ஆயிற்று அப்படின்னா வேறொன்றும் ஆயிற்றுன்னு பொருள். மருந்தும் ஆயிற்று, இது ஆக்க பொருள். வயலும் விளைந்தது, செல்வமும் சேர்ந்தது அப்படின்னு சொல்றது மாதிரி. ஆகவே இந்த உண்மை சொல்லுக்கு இருக்கக்கூடிய பொருள்கள் 8. அப்பால் 8 உண்மை சொல்லே என்று 8 பொருள்களில் உண்மை சொல் வரும் என்று காட்டினார். அடுத்தது ஓ. இதுவும் ரொம்ப இனிமையான ஒரு இடைச்சொல். பல இடங்கள்ல வரும். இது ஓ என்பது வினாப்பொருளை தரக்கூடிய ஒரு இடைச்சொல். வினாப்பொருளை அல்லாமல் வேறு பொருளையும் அது தரும் என்பதை பார்க்க போறோம். திரிநிலை வினாவே, எதிர்மறை, ஒளியிசை, தெரிநிலை கிளவி, சிறப்பொடு தொகை, இருமூன்றென்ப ஓகாரம். ஓ என்ற இடைச்சொல் 6 பொருளில் வரும். எப்படி? பிரிநிலை, யானோ அரசன் அப்படின்னா இத்தனை பேர்கள் இருந்தார்கள் என்னுடைய பரம்பரையில. யானோ அரசன், நானா அரசன் என்று தன்னை அவர்களிலிருந்து பிரித்து வாங்கி பேசுகிறான். அதனால இது பிரிநிலை. அடுத்தது வினா. உண்டானோ, சாத்தன் வந்தான், அவன் உண்டானோ என்று கேட்கிற போது இந்த ஓகார வினா பொருளில் வருவது. அடுத்தது எதிர்மறை. இல்லை நீயே பேசிட்டு இருக்கிற, அவன் பேச மாட்டானோ என்பது எதிர்மறை. அடுத்தது ஒளி இசை. கொடுப்பதற்கோ வந்தான், எங்களை வாழ வைப்பதற்கோ வந்தான் என்றால் வாழ வைப்பதற்கு வரவில்லை என்று எதிர்மறை பொருளை தருகிறது. அது ஒளி இசை பொருளை தருகிறது. கொடுப்பதற்கோ வந்தான்னா கெடுப்பதற்கு வந்தான்னு பொருள். அதனால ஒளி இசை பொருளை தருவது. அடுத்தது தெரிநிலை கிளவி. ராமனோ, கண்ணனோ, இவன் யார். ராமனோ ஓகாரம், கண்ணனோ இவன் யார் என்று வருகிற போது அது தெரிநிலை பொருளில் வருகிறது. அடுத்தது சிறப்பு. ஓ பெரிய அப்படின்னா ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்றோம். அந்த பொருள்ல வருவது சிறப்பு ஓகாரம். இவ்வாறு இந்த பொருள்களிலே 6 பொருள்களிலே வருவது ஓகார இடைச்சொல். அடுத்தது ஏகார இடைச்சொல். இதுவும் ரொம்ப இன்றியமையாதது. ஏற்றம், வினாவே, பிரிநிலை, எண்ணே, ஈர்த்தசை, வைந்து ஏகாரமே. தேற்ற பொருள், தெளிவான பொருள். வறுமை வாழ்வு, கருமை பேரின்பம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏகாரம் உறுதியாக தெளிவாக எங்களுக்கு வறுமையா வாழ்க்கை வந்ததே வாழ்க்கைன்னா
விடுதலை பெறுவதற்கு முன்பே பெற்றுவிட்டோம்னு பாடுறான்ல, அது போல அது தேற்றம். அடுத்தது வினாவே, நானே சொன்னேன் அப்படின்னா ஒரு வினா அது. அடுத்தது சிறுநிலை, அவனல்ல இவனே கண்டல். ஏகாரம் பலரிடமிருந்து பிரித்து தனியாக சொல்லுவது. அடுத்தது நிலமே, நீரே, காற்றே, வெளியே, மண்ணே, நெருப்பே என்றெல்லாம் அவ்வாறு எண்ணுவது எண்ணு பொருள்ல வருவது. ஈற்றசை, அன்னவர்க்கே தரன் நாங்களே, கடைசியில செய்யுளை முடிக்கிற போது நாங்களேன்னு கடைசி இறுதியில ஒரு அசை நிலையாக வருவது ஏகாரம். ஆக இந்த 5 பொருள்ல வருவது ஏகார இடைச்சொல். எனன்னு ஒரு இடைச்சொல். இந்த இடைச்சொல் மிக அருமையான ஒரு இடைச்சொல். பல இடங்கள்ல இது பயன்படும். எப்படி பயன்படும்னு பார்ப்போம். சிலப்பதிகாரத்துல வழக்குரை காதுங்கிறது தான் அளவுல சிறிய காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல எப்படின்னு கேட்டா, முதல்ல எடுத்த உடனே இந்த வழக்குரை காதையில ஆடி ஏந்தினர் கலன் ஏந்தினர் என்று சொல்லி பெண்கள் எல்லாம் கோப்பெருந்தேவி ஒரு கீழ்கனவு கண்டாள், அந்த கனவை அரசருக்கு நாம் உரைக்க வேண்டும் என்று சொல்லி எழுந்தாள். எழுந்தபோது அந்த தேவியோடு உடன் தோழிமார் எல்லாரும் அணிவகுத்து அவரோடு புறப்பட்டார்கள். அந்த நேரத்தில் இதெல்லாம் ஒரு பக்கத்துல நடக்குது அரண்மனையில, ஒரு பக்கத்தில் இதையெல்லாம் நடக்கின்றன. அப்பால் இதெல்லாம் நடந்தன. இப்பால் இங்க என்னாச்சு? வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறியது நெஞ்சத்து இறைமுறை உழைச்சோன் வாயிலோயே. இந்த ஏகாரம் ஒரு இடைச்சொல். பாருங்க எத்தனை இடைச்சொல் வருதுன்னு பாருங்க. வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறியது நெஞ்சத்து இறைமுறை உழைச்சோன் வாயிலோயே, கணவனை இழந்தால் கடையகத்தாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே. இல்ல நிறைய இடைச்சொல் வந்திருக்கின்றன ஏகார இடைச்சொல் எல்லாம். அறிவிப்பாயே அறிவிப்பாயே என, அதான் ஒரு எச்சம். எச்ச பொருள் தரக்கூடிய இடைச்சொல். ஆகவே என என்று கூற, வாயிலோன் வாழியின் கொற்கை வேண்டிய வாழி, தென்னம்புறத்தின் தலைவ வாழி, செழிய வாழி, பழியோடு படரா பஞ்சவ வாழி, இதெல்லாம் சொல்றான். உடனே கணவனை இழந்தாள் கடையகத்தாளே, கணவனை இழந்தாள் கடையகத்தாளே என, இந்த எனங்கிற சொல்லுதான் இளங்கோவடிகளுடைய சொல். மற்றபடி எல்லாம் பாத்திர பேச்சு. முதல் காட்சியில வாயிலோனும் கண்ணகியும், வாயிலோன் கேட்டிருக்க கண்ணகி பேசுகிறார். 2வது காட்சியில வாயிலோன் அரசன், 2 உறுப்பினர்கள் தான். வாயிலோன் பேச அரசன் கேட்கிறார். 3வது காட்சியில அரசன் வருக மற்றும் தருக இங்கு என என. 3வது காட்சியில அரசன் பேசுகிறான், அவளை அழைத்து கொண்டு வாழ். உடனே அவ வருகிறார். அடுத்தபடி மறுபடியும் அரசனும் கண்ணகியும் பேசக்கூடிய நிகழ்ச்சி. அருமையான ஒரு நாடக அமைப்பை இந்த காதையில பார்க்கிறோம். இவ்வளவு அருமையாக ஒரு நாடகம் எழுதியிருக்கிறாரு. இதை போய் நாடகம் இல்லைன்னு ஒருத்தர் எழுதுறாரு. சிலப்பதிகாரம் நாடகம் இல்லை, அது ஒரு நாட்டியம் பற்றி சொல்லக்கூடிய நூல், அதுவும் வடமொழியில் இருந்து பார்த்து எழுதப்பட்டது என்று ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி, இது அருமையான ஒரு நாடக காட்சி. அதாவது கிளைமாக்ஸ்ல உச்ச நிலையில பாத்திரங்களுடைய எண்ணிக்கையை தவிர்த்து கொண்டே போவான் சிறந்த நாடகாசிரியர். அங்க பெரிய கூட்டம் இருக்காது, பாத்திரங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைந்து போயிடும். மிக அருமையாக இந்த வழக்குரை காதையில இவ்வாறு பாத்திரங்களை குறைத்து கொண்டு வந்து கடைசியில் அரசனையும் கண்ணகியும் கொண்டு வந்து நிறுத்துவான். அதிலும் கூட அரசன் வீழ்ந்த பிறகு கோப்பெருந்தேவி அவருடைய பாத்திரம் இடம்பெறும். இவ்வாறான ஒரு பாத்திர அமைப்புல இடைச்சொற்கள் நிறைய என இந்த இடைச்சொல் இளங்கோவடிகளால் கையாளப்படும். அவர் அந்த ஒரு சொல்லத்தான் அவர் தன்னுடைய கூற்றாக காட்டுகிறார். மற்றவெல்லாம் பாத்திர பேச்சு. இப்ப வினையே குறிப்பே இசையே பண்பே, வினை பற்றி வரும், குறிப்பு பொருள் பற்றி வரும், இசை நிலையாக வரும்,
அடுத்தது பண்பாக வரும், எண்ணாக வரும், பெயராக வரும். ஆக 6 பொருள்ல எனங்கிறது வரும். மலைவான் கொள்கன உயர் பலி தூய் என்று வருகிற போது வினை, அதாவது முகிலே முகிலே நீங்க பெய்த மழையெல்லாம் போதும், நீங்க போய் மலைக்கு வானம் போய் சேருங்கள் என்று சொல்லி அனுப்புவதும். மலைவான் கொள்கன உயர் பலி தூவி என்று அதே போல மலைக்கு பலியிடுவது இதெல்லாம். அடுத்தது குறிப்பு, துண்ணென துடித்தது என்னுடைய உள்ளம், என்னுடைய உடம்பு என்று சொல்லுகிறது குறிப்பு பொருள். துண் என்பது துண் என. அடுத்தது இசை, ஒல்லென ஒலித்தது, ஒல்லென ஒலித்தது. அடுத்தது பண்பு, வெள்ளென உயர்த்தது, வெள்ளி வெளிச்சம், வெண்மையாக வெளித்தது, வெள்ளென வியர்த்தது. அதே போல எண் அடுத்தது நிலனென நீரென காற்றென, அதெல்லாம் எண்ணை சொல்லுவது. அடுத்தது பெயரோடு, அழுக்காரி என ஒரு பாவி, திருவள்ளுவர் சொல்லுகிறார். அழுக்காரி என்ற பெயருடைய ஒரு பாவியினர், அது என என்ற அசை சொல்லுக்குரிய இந்த 6 பொருளையும் இவ்வாறு காட்டினார். அடுத்தது என்று, என்று என் கிளையும் அதனோரற்றேன்னு சொன்னதுனால அதே 6 பொருள்ல என்று என்பது இடம்பெறும். இப்படி நரை வரும் என்று எண்ணி, அது எச்சம், என்று எண்ணி நரை வரும் என்று, அது வினை பற்றியது. அடுத்தது குறிப்பு பற்றி, விண்ணென்று வலித்தது, விண்ணென்று வலித்தது, அது ஒரு குறிப்பு பொருள். அடுத்தது ஒல்லென்று ஒலித்தது, அது இசை. பச்சென்று இருந்தது பயிர்கள், இருந்தன பயிர்கள், அது பண்பு. அடுத்தது நிலவென்று நீரென்று காற்றென்று என்று வருவது எல்லாம் எண்ணு பொருளில் வருவது. அதுக்கப்புறம் பெயர், பாரி என்று ஒருவன். இந்த என என்று ரெண்டும் ஒரே வகையான பொருள்ல வருவது. எதை வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். என என்ற இடத்துல என்று போட்டுக்கலாம், என்றுங்கிற இடத்துல என்னன்னு போட்டுக்கலாம். பாரி என்று ஒருவன், பாரி என ஒருவன், எப்படி வேணாலும் எழுதி கொள்ளலாம். இந்த 2 இடைச்சொற்களுக்கும் ஒரே வகையான பொருள் இருப்பதை பார்க்கிறோம். அடுத்தது விளைவின் பிள்ளை தன்னிடத்து இயலும் செய்தி சொல்றாரு. இதுவரை பொருள் சொல்லி கொண்டு வந்தவாறு பில்லுங்கிற இடைச்சொல் சொன்னார்ல, பில்லுங்கிறது விளைவே காலம் ஒளி இசை கிளவி என்று அமூன்றென்ற பிள்ளை சொல்லே அப்படிங்கிறது. இது தன்னிடத்து இயலும் 253வது நூற்பாவில இப்படி சொல்லியிருக்கிறார். பிள்ளை சொல்லுக்குள்ள இலக்கணத்தை சொன்னவரு இன்னென்ன பொருள் வரும்னு சொன்னாரு. இங்க உடனே சொல்றாரு, இந்த விளைவு குறித்து வரக்கூடிய பிள்ளை சொல் இருக்குத, அது தன்னிடத்து வரும், தன்மை கண் மட்டுமே வரும். அப்படின்னா எப்படி வரும்னு கேட்டா, பெருகம்மான்னு அங்க பார்த்தோம். நான் பெருக அந்த தன்மைக்கு மட்டும்தான் அது வரும், முன்னிலைக்கும் படற்கைக்கும் வருவது இல்லை. நீ பெருகதில்னு சொல்றதில்லை, அவன் பெருகதில் என்று சொல்லக்கூடாது. நான் பெருகதில்லம்மா என்று சொல்லி தன்மைக்கு மட்டுமே வரும் என்பதை இந்த நூற்பாவில சொன்னார். அடுத்தது ஏ-ஓ இந்த 2க்கு மேலும் ஒரு செய்தியை சொல்கிறார். தெளிவு பொருள்ல ஏ வரும் சொல்லியிருக்கிறார். சிறப்பு பொருள்ல ஓ என்பது வரும் சொல்லியிருக்கிறார். பல பொருள் இந்த 2க்கும் உண்டு. அதுல தெளிவு குறித்து வரும் ஏ, சிறப்பு குறித்து வரும் ஓ. இது 2ம் அளவின் எடுத்து இசை என்பது அளபடையாக வரும். எப்படி என்றால், இந்த மறுமை நல்லா இந்த பிறவியில எல்லாம் நல்லது செய்தா அடுத்த பிறவி இருக்குத மறுமை, அதுல நல்லதே வரும். இந்த இடத்துல அளபடையாத்தான் அது வரும்னு காட்டினார். தேற்றம் ஆக தெளிவின் ஏயும் சிறப்பின் ஓவும், எய்தோ தீரும்
ஓ இனியன், ஓ பெரியன் என்று அளபடையாக வரும். இதே தீரும், அதுவும் அளபடையா வரும். இவ்வாறு தெளிவு குறித்து வருகின்ற ஏ என்ற இடைச்சொல்லும் சிறப்பு குறித்து வருகின்ற ஓ என்ற இடைச்சொல்லும் அளபடையாக வரும். அளவின் எடுத்த இசை என்ற இவை அளபடையாகத்தான் வரும் என்று காட்டினார் இந்த ரெண்டு பொருள்ல மட்டும். அடுத்தது மற்று என்ற இடைச்சொல். மற்று என் கிளவி இணை மாற்று அசைநிலை அப்பால் இரண்டென மொழிவனார் புலவர். இந்த இரண்டு பொருள்ல வரும். இணை மாற்று, மற்றறிவாம் நல்வினை என்று இல்லாமல். மற்றறிவாம் என்பது வினை மாற்று. இது இருக்குதுயா, அதை பார்ப்போம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்ல வருவது இந்த மற்றுங்கிறது. சரி, மற்ற அறிவாம் அது அப்புறம் பார்ப்போம். மற்ற அறிவாம் நல்வினை யாம் இளையம் என்று சொல்லக்கூடிய நாலடியில அவ்வாறு வருகிறது. அடுத்தது அசை நிலையா வரும். அது மற்ற அவலங்கொள்ளாது. இந்த இடத்துல அசைநிலையாக வருகிறது, அதற்கென்று தனி பொருள் இல்லை. அது மற்ற அவலம் கொள்ளாது என்று வருவது. அடுத்தது எற்றன் கிளவி இறந்த பொருட்டு. எற்று, இந்த எற்றுங்கிற சொல்ல நினைக்கும் போது திருவிக்காக நினைக்காம இருக்க முடியாது. அவருடைய உரைநடையில இந்த எற்றுங்க யான் எற்றுக்குரியவன் தொண்டிற்குரியவன் என்று சொல்லுவார். எற்று, எற்றன்கிறது இறந்த பொருட்டு. இந்த உடம்பு எற்றுக்காகும். அவர் எழுதுவார், உடம்பு எற்றுக்காகும், இந்த உடம்பினால என்ன பயன் என்று அவர் எழுதுவார். எற்றன்கிறது இறந்த பொருட்டு. எற்று என்பது எற்று என் உடம்பின் எழில் நலம், என்னுடைய உடம்பினுடைய அழகு இளமை இதெல்லாம் எங்க போச்சு, ஐயோதானே அப்படிங்கிறது மாதிரி என்னுடைய உடம்பு எற்று. இந்த உடம்பு எதற்காக இருக்கிறது, இந்த உடம்பினுடைய நிலைமை என்ன ஆயிற்று, இது இறந்த பொருட்டு. இதெல்லாம் போனதை பற்றி சொல்லுவதுதான் இது எற்றுங்கிறது. அடுத்தது மற்றையது என்னும் கிளவிதானே. மற்றையது என்பது சுட்டு நிலை ஒழிய இனங்குறித்தன்றே. அப்படின்னா அதை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு நான் ஒருத்தன் உடனே அங்க இருந்து போய் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துருந்தான். இதை எடுத்துட்டு வந்து சொல்லப்பா, இன்னொன்னு இருக்குமா, அதை கொண்டா, மற்றையதை கொண்டு வா அப்படின்னா முதலிலே சொல்லி சுட்டியதை தவிர வேறு ஒன்றை அதனுடைய இனத்தை குறிப்பது. உடனே இன்னொன்றை எடுத்து கொண்டு வான்னா ஆப்பிளை எடுத்து கொண்டு வான்னு பொருள். அதற்கு இனமானது, அதுவும் பழம் தான். அவ்வாறு வருவது இனம் குறித்து வருவது மற்றையது. இப்ப நம்ம அந்த மற்றையதுங்கிற சொல்ல நாம பயன்படுத்துகிறோம். இதே பொருள்ல தான் இருக்கிறது. தொல்காப்பியம் கூறக்கூடிய பல செய்திகளும் இன்றைக்கும் வழக்கில் இருக்கின்றன. அதுதான் ரொம்ப சிறப்பு. இந்த இலக்கணம் இறந்துபடவில்லை. என்றைக்கோ இருந்த ஒரு மொழிக்கு எழுதப்பட்ட இலக்கணம் என்று இல்லை. இது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய இலக்கணம். சில வழக்குகள் மறைந்து போயிருக்கலாம். ஆகவே இந்த இலக்கணம் இன்றைக்கும் செல்லத்தக்க இலக்கணம். திருக்குறள் நம் வாழ்விற்கு வழிகாட்டி என்பது போல தொல்காப்பியம் என்பது நம்முடைய மொழிக்கு வழிகாட்டி. அதைத்தான் பார்க்கிறோம். மற்றையவன் எங்கே போனான் அப்படின்னா முதல்ல சொல்லப்பட்ட வேற ஒருத்தன். மற்றையவன் எங்கே போனான்னா வேறு ஒருவன் என்று பொருள். சுட்டு நிலை ஒழிய முதல்ல சுற்றி செல்லப்பட்ட ஒன்றை தவிர வேறு அதனுடைய இனத்தை குறிப்பது மற்றையது என்னும் சொல். அடுத்தது மன்றையின் கிளவி தேற்றம் செய்யும். இந்த மன்றையின் கிளவிங்கிறது மன்றன்னா தெளிவா உறுதியாக சொல்லுவது. எப்படி வேலன் வெறியாட்டு நிகழ்கிறது. தாய் குறி பார்க்கிறார். தன்னுடைய மகளுடைய உடல்நிலை வேறுபாட்டிற்கு என்ன காரணம் என்று ஆராய்கின்ற நிலையில் வேலனை கூப்பிட்டு அவனுடனே அவன் சாமி ஆடுகிறான். வெறியர்கள் என்றால் இந்த சாமி ஆடுறது தான். அவன் உடனே குறி சொல்ல போறான். அப்ப முருகனே அவன் மீது அமர்ந்து சொல்லுவதாக பொருள். அப்ப உடனே கேட்கிறா, தாய் கேட்கிறா, இந்த பொண்ணு இப்படி இருக்காது, அதுக்கு என்ன காரணம்? அவன் சொல்றான், இவரு தெய்வம் தீண்டிருக்கு,
என்பது போல அவன் பேசுகிறான், அந்த வேலன் பேசுகிறான். அப்பதான் தோழி சொல்லுகிறாள், கடவுளாயினுமாக வந்திருக்கிறது கடவுளாக இருந்தாலும் சரி, மடவை மன்ற வாடிய முருகே, மடவை மன்ற உனக்கு அறிவே இல்லை, நிச்சயமா உனக்கு அறிவே இல்லை முருகனே அப்படின்னு. வேலேந்து வந்திருக்கக்கூடிய முருகனே, நிச்சயமாக உனக்கு அறிவில்லை. இவருடைய உற்ற நோய்க்கு அதான் காரணம், இவருடைய உற்ற நோய்க்கு காரணம் காதல் என்று சொல்லக்கூடிய நிலையில் நிச்சயமாகங்கிற பொருள்ல மன்றங்கிற சொல் வருகிறது. மடவை மன்ற வாடிய முருகே. நற்றிணையில 34வது பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டுல நினைக்கும் போது என்ன தெரிகிறது என்றால், கடவுள் மனிதர்களுக்கு மிக பக்கத்தில் உறுதி கொள்ளப்பட்டவராக இருந்திருக்கிறார். அதாவது பயத்தோட அச்சத்தோடு வழிபடக்கூடிய நிலையில இல்லை அந்த காலத்துல. கடவுள் என்பவர் நம்மை காப்பவர், நம் உடன் இருப்பவர், நம்முடைய ஆக்க கேடுகளுக்கெல்லாம் அவர் துணையாக இருப்பவர், அதிலெல்லாம் இருப்பவர் அவர் என்று காட்டக்கூடிய வகையில் அமைகிறது இந்த பாட்டு. இந்த கடவுள் முருகன் என்ற இந்த கடவுள் வேலேந்தி வரக்கூடிய இவன் இந்த குடும்பத்து நிகழ்ச்சியோடெல்லாம் தொடர்புடையவன் என்ற அந்த பொருளை தான் இந்த நற்றிணை பாட்டு அதில் காட்டுகிறது. அடுத்தது, தஞ்சக்கிழவி எண்ணை பொறுத்தே. அரசோ தஞ்சம்னா, தஞ்சம் என்பது மிக எளிமையை குறிப்பது. முரசு தாயத்து அரசோ தஞ்சம்னா, அரசன் ஐயா பெரிய அரசு, அது மிக எளியது, நினைச்சா நான் பெற்று விடுவேன் என்று சொல்லுவது. தஞ்சம்ங்கிறது எளிமை பொறுப்பு, எளிமையை உணர்த்தக்கூடிய பொருள்ல வருவது. அடுத்தது, அஞ்சில் ஆங்க அசைநிலை கிளவி என்று 1000 இயற்கை சென்ற. அஞ்சில் என்ற ஒன்று, ஆங்க என்று ஒன்று, இந்த இரண்டும் அசைநிலையாக வரக்கூடியன. இதுக்கு பொருள் இல்லை, இடப்பொருள் தான் இது. வருவே செய்டை அஞ்சில் கொடுனர் காணிய. அஞ்சில்னா அந்த இடத்துல அஞ்சில்னு பொருள். அஞ்சில் கொடுனர் காணிய அசைநிலை கேள்விதான் இருக்கு. அஞ்சில் கச்சினன் கடலினன் சேர்ந்தார் மார்பினும். அஞ்சில் என்பது இங்கும் பொருள் இல்லாம தான் அசைநிலையாக வருகிறது. அடுத்தது ஒரு நூற்பா பாருங்க, 2 சொற்கள் தான், கொல்லே ஐயம், அவ்வளவுதான். கொல்லே ஐயம்னா, கொல் என்பது ஐயப்பொருளை தருவது. புத்திகுல் மகன்குல். இந்த கொல் என்பது இங்க இருக்கிறது என்ன, ஒரு மரத்துண்டா அல்லது ஆண் மகன் தானா அல்லது பெண் மகளா யாருன்னு தெரியலையேங்கிற பொருள்ல புற்றி கொல்லோ மகன் கொல்லோ என்று கண்டு. கொல் என்பது ஐயப்பொருளை தருவது. அடுத்தது எல்லே இலக்கம். இந்த நூற்பாவில் ஒரு செய்தி இருக்கிறது. இந்த எல் என்பது உரிச்சொல் என்பது சேனாவரையர் கருத்து. எல் என்பது உரிச்சொல் என்பது சேனாவரையர் கருத்து. ஆனால் தொல்காப்பியர் எல் என்பதை இடைச்சொல்லாக கொண்டார். உடனே சேனாவரையர் எழுதுகிறாரு, ஆசிரியர் தொல்காப்பியனார் இதனை இடைச்சொல்லாக கொண்டதனால் நாமும் அவ்வாறே கொள்ளுவோம் எழுதினார். அதாவது மூல நூல் ஆசிரியர் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு. இலக்கண குத்து நூலாசிரியர் எல்லே விளக்கம் எழுதிட்டார். எல்லே இலக்கம்ங்கிறது பதில் எல்லே விளக்கம் எழுதினார். சில பேர் எல்லே இலக்கம்னு பாடம் உண்டாங்க. அது எப்படி இருந்தாலும் சரி, இந்த இடத்துல எல்லே இலக்கம் அப்படின்னா எல்லே இளங்கிலேன்னு வருது பாருங்க பாவையில, அந்த இடத்துல அது என்னேன்னு பொருள். எல்லேங்கிறதுக்கு என்னே என்று அங்க பொருள். எல் வளை அப்படின்னு சொன்னா இலங்குகின்ற வளை. இலங்குகின்றன்னா விளங்குகின்றன்னு பொருள். ஒளியோடு இருக்கின்ற. எல் என்பது ஒளியோடு பொருந்தியது. இறங்குவது, விளங்குவது, ஒளியை பெற்றிருப்பது. அதனால எல் என்பது விளக்கமான ஒரு பொருளை உடையது என்று காட்டினார். அடுத்தது, இயற்பெயர் முன்னர் ஆரைக்க. இது ஒரு முக்கியமான நூற்பாகு. இதுல ஒரு பொருள் இருக்கிறது, இதை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப தொல்காப்பியன் அப்படின்னு சொல்றோம். தொல்காப்பியன் என்பது ஆண்பால் ஒருமை, சரி, ஒருவருடைய பெயர். நாம மதிப்பா சொல்ல வேண்டும் என்பதற்காக தொல்காப்பியர் என்று சொன்னால் பழைய இலக்கணத்தின்படி அது பலர்பாலையும் குறித்துவிடும்.
தொல்காப்பியர்னா நிறைய பேர்னு பொருள். அப்ப என்ன பண்றது? அந்த தொல்காப்பியங்கிற ஆண்பால் ஈரும் வேணும், அதே போல மதிப்பும் கொடுக்க வேண்டும். இதான் என்ன செய்வது? தொல்காப்பியனார் என்று எழுத வேண்டும். கண்ணனார், உருத்திரன் கண்ணனார். அப்ப அந்த பொருள் மயக்கம் வராது. அதான் உயர் சொற்கிழவிங்கிறது மரியாதைக்காக சொல்லுவது. மரியாதை பன்மைன்னு சொல்லுவாங்க. இயற்பெயர் முன்னர் ஆரை கிளவி பலர்க்குரிய எழுத்தில் இணையோடு முடியுமே. அது பலர்க்குரிய எழுத்தோடு வரும். எப்படி பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த அன் என்பதற்கு பின்னால ஆர் என்ற விகுதி வரும். அது இணையோடு முடியும். பலர்க்குறி எழுத்தில் இணையோடு முடியும். ஆர் என்பது அங்கே அவ்வாறு இயலை சுட்டுகின்ற வகையில வந்து பொருந்தும். அசைநிலை கிளவி ஆகுவழி அறிதல். ஆர் என்பது ஆரை கிளவி அசைநிலையாகும் இடம் அறிதல் சொன்னார். சில இடங்கள்ல அது பொருள் இல்லாம அசையாக வரும். இந்த ஆர் என்பது பெயரினாகிய தொகையுமாறு உளவே, தொகையுமாறு உளவே. அந்த இடத்துல ஆர் என்பது அசை. அடுத்தது ஏயின் குறையும் இசைநிறை அசைநிலை ஆயிரண்டாகும் இயற்கை என்பார். ஏ குறை என்ற இரண்டு சொற்கள். இது இசைநிலை அசைநிலை ஆகிய இரண்டு பொருள் குறிக்கும். இந்த இடத்துல சேனாவரையர் உரை எழுதினாரு. இந்த ஏங்கிற சொல்லும் குறைங்கிற சொல்லும் ஒவ்வொன்றும் இசைநிலையாகவும் அசைநிலையாகவும் வரும் எழுதினார். ஆனா இளம்பூரணர் அப்படி இல்லை. ஏங்கிறது இசை நிலைக்கும் குறைங்கிறது அசை நிலைக்கும் வரும் நிரல் நிறையாக பொருள் கொண்டார். சரி, அதை பார்ப்போம். இப்ப இரண்டுக்கும் வரும் என்பது சேனாவரையருடைய கருத்து. எப்படி ஏன்னு சொல்லுக, நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்றான். அந்த ஏங்கிறது அங்க அசை நிலை. அடுத்தது அழிதோதானே பெறலரும் குறைத்தே, அந்த இடத்துல அசை நிலை. அடுத்தது அசைநிலை இசைநிலை இந்த இரண்டுக்கும் வரும். பல்குறை துன்பங்கள் சென்றுபடும் என்று அங்கு அசைநிலையாக வருகிறது. ஏ விருத்தன் அப்படிங்கும்போது இசைநிலை. ஏ செய்யற பார்ப்பா அப்படிங்கும்போது இசைநிலை. ஏ என் சொல்லுக அப்படிங்கும்போது அசைநிலை. அதே மாதிரி குறைங்கிறதும் அசைநிலையாகவும் இசைநிலையாகவும் அசைநிலையாகவும் வரும். அடுத்தது மாவன் கிளவி வியங்கோல் அசைச்சொல். இந்த வியங்கோல் என்பது பல பொருள் வருவது. வைதர் பொருளில் வரும், வாய்த்தர் பொருளில் வரும், வேந்தர் பொருளில் வரும். இவ்வாறெல்லாம் பல பொருளில் வருவது இந்த வியங்கோல். அந்த மா என்பது ஒரு வியங்கோல். இது அசைச்சொல்லாக வரும். குற்கை உங்கமா கொற்கையோனே என்று வருகிற போது மா என்பது அசைச்சொல், பொருள் இல்லாத அசைச்சொல். அதாவது புற்கைன்னா ஒரு பருக்க, அது கஞ்சி. புற்கை என்பது கஞ்சிக்கு பொருள். அடர்த்தி குறைந்த ஒரு கஞ்சியை புற்கை என்று சொல்லி தென்னீர் அடுபுற்கையாயினும் அப்படின்பாரு திருவள்ளுவர். புற்கை என்றால் கஞ்சி. புற்கை உங்கமா கொற்கையோனே, கொற்கையில இருப்பவனே நாங்கள் கஞ்சி குடிக்க வேண்டுமா என்று கேட்கிறான். அந்த மா என்பது இந்த அசைச்சொல். அடுத்தது மிக இனிமையாத ஒரு நூற்பாய்வு முன்னிலை அசைச்சொற்களை பற்றி சொல்றார். மியா இக ஓ மதி இகும் சின் என்னும் ஆவையின் ஆறும் முன்னிலை அசைச்சொல் அப்படின்னாரு. இந்த 6 சொற்களும் முன்னிலையில் அசைச்சொல்லாக வருவன என்று காட்டினார். எப்படி மியா கேண்மியா, அது முன்னே கேள்வியா என்று சொல்லுவதுதான் கேண்மியா. அது முன்னால் இருப்பவரை விழிப்பது போல அமைந்தது. அது முன்னிலை அசைச்சொல். அடுத்தது இக தன்பணியான்று இக
என்றி தோழி மிகங்கிறதும் அசைச்சொல், அதுவும் முன்னிலையில வருவது. மோ காமம் செப்பாது கண்டது மொழிமோ வண்ட பார்த்து சொல்லக்கூடிய முன்னிலை அசைச்சொல். அடுத்தது மதி, உரைமதி, கேண்மதி என்றெல்லாம் வருவனையெல்லாம் முன்னிலை அசைச்சொல். கண்டிகும் அல்லமோ கொங்கனின் கேளை, அருமையான ஒரு பாட்டு 5 நூற்றுல. அதாவது ஒரு தலைவன் ஒரு தலையை விட்டுட்டு வேற கடற்கரையில இருக்கிற வேற ஒரு பெண்ணை போய் நயந்தான், திரும்பினான். இப்ப தோழி சொல்றா, பார்த்தையா நேற்று உன்னுடைய விருப்பத்துக்குரிய அந்த பெண்ணை பார்த்தேன், ரொம்ப நல்ல அறிவார்ந்த ஒரு பெண்ணாதான் நீ பார்த்திருக்கிற, எப்பேற்பட்டவன், கடல் பொங்கி பொங்கி அலை வீசுவதனை பார்த்து விட்ட அந்த பெண் என்ன பண்ணா, 2 கையிலையும் மணலை அள்ளி கொண்டு போய் இந்த கடலை தூத்துட்டு தான் மறு வேலைன்னு சொல்லிட்டு கடல்ல கொண்டு போய் கொட்டுறான். அப்பேற்பட்ட அறிவுடைய பெண்ணை பார்த்தேன். கண்டிகும் அல்லமோ கொங்கன்களே இன்பொடியாலேயே கடல் தூர்ப்போலே, இந்த கடலை தூத்துருவேன்னு நிற்கிறா பார், என்ன ஒரு அறிவு ஆற்றல் என்று சொல்லி எல்லர் பொருள்ல பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதுலதான் கண்டிகும் அல்லமோ அல்லமோ என்பது அந்த அசைச்சொல். உரைச்சி சின் என்பதும் அதே போல உரைச்சி சின் என்பது அசைச்சொல். இந்த 6ம் முன்னிலையில் வருகின்ற அசைச்சொல். முன்னாடியே சொல்லுவாரு, அவற்று இகுமும் சின்னும் ஏனை இடத்தோடும் தகுநிலை உடைய என்ன. இந்த 2 மட்டும், இகும் சின் ஆகிய 2ம் தன்மை படற்கைக்கும் ஆகும், பாக்கி 4ம் அப்படி இல்லை, முன்னிலைக்கு மட்டும் ஆகும் என்று காட்டினார். கண்டிகும் அல்லமோ கொங்கனின் கேளே என்பது, கண்டிகும் அல்லமோ, அல்லமோங்கிறது தன்மைக்கு வந்தது. தன்னும் படுமோ என்று சிஞ்ஞானே என்பது தன்மைக்கு வந்தது. புகழ்ந்திருமல்லமோ என்பது படற்கைக்கு வந்தது. யார் அகுது அறிந்து சினோரே, குறுந்தொகையில யார் அகுது அறிந்து சினோரே சாரல் திருகூட்டு பெரும்பகம் தோன்றியாங்க உயிர் தவச்செறிது காமமோ பெரிதே என்று சொல்லக்கூடிய இடத்துல யாருக்கு யார் தெரியாது, யார் அகுது அறிந்து சினோரே அது படற்கையில வந்தது. இவ்வாறு இந்த 2 சொற்களும் படற்கையில வரும். முன்னாடியே நாம பார்த்திருக்கிறோம், இந்த இயங்கோல் இருக்குத, இது முன்னிலையில வருவதுதான் சிறப்பு. வாழ்க என்று சொல்லுகிற வாழ்த்தற் பொருள்ல வருகின்ற இயங்கோல் இருக்கு பாருங்க, அது படற்கையில தான் வரும், முன்னிலையில வராது, முன்னிலையில வருவது இல்லை. முன்னிலை அசை சொல்லி இங்க பார்த்தோம். ஆனா சில இயங்கோல் சொற்கள் படற்கையில தான் வரும். வாழ்க அவன் கண்ணி, புறநானூற்றுல ஒரு அருமையான ஒரு இடம். அவன் நெடுஞ்செழியன் திரும்போர்ல வென்ற போது அவனை பாட வந்த புலவர் சொல்லுகிறார், யார் இவ்வளவு இளமையில இவ்வளவு 7 வேந்தர்களை ஒருங்கு நிற்க வைத்து தோல்வியுறச் செய்தானே, இவன் யார்? வாழ்க அவன் கண்ணி, முன்னால் இருக்கிறவனை தான் பாடுறாரு. அவன்னு ஏன் சொல்றாருன்னா, அந்த வாழ்க என்ற வாழ்த்தற் பொருள்ல வருகின்ற வியங்கோல் சொல் கடற்கைக்கு தான் வரும். அதனால கடற்கை முன்னிலை தன்மை 1000 இடத்துடன் மன்னாதாகும் வியங்கோல் கிளவி பார்த்தோம். முன்னிலை தன்மைக்கு வியங்கோல், அந்த வியங்கோல் வருவதில்லை. ஏன் வர்றதில்லை அப்படின்னா, முன்னால் இருக்கிறவனை வாழ்கன்னு சொன்னா அது புகழ்ச்சியாக போயிடும். தன்னையே நான் வாழ்கன்னு தன்னையே வாழ்த்து கொள்வதும் இல்லை. அதனால படற்கைக்கு மட்டும் சொன்ன அந்த வாழ்கிற விரைச்சொல்லை பற்றி பார்த்தோம். இப்ப இங்க 6 முன்னிலை ஆசை சொற்களை சொல்லி இந்த 6ம் முன்னிலைக்கு உரியன என்று காட்டி, அதுல இகும் சின் ஆகிய இந்த 2 மட்டும் தன்மை படற்கைக்கும் ஆகும் என்றும் காட்டினார். அடுத்தது அம்மா கேட்பிக்கும். அம்மான்னு ஒரு இடச்சொல் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பொருள் என்றால் கேள்வி பொருள். புரிந்து பார்த்து தொடங்குகிற போதே அம்மா கேள் என்று அவ சொல்றா. தோழி தாயிட்ட சொல்றா, நடந்ததை கேளு, என்ன நடந்ததுன்னு சொல்லுகிற போது, அண்ணாய் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற போது, அம்மையே இந்த அம்மா இன்னும் பின்னால அம்மான்னு வரும். அம்மா என்றால் கேட்பிக்கும் என்று பொருள். அம்மா வாழி தோழி, 14 அம்மா வாழி தோழி அப்படின்னா அம்மா என்றால் கேளு என்று பொருள். அடுத்தது ஆங்க என்பது உரையசை. ஆங்க என்பது உரையசை பொருள்ல வரும். அதாவது பொருள் இல்லை,
ஆங்க குயிலும் மயிலும் காட்டி என்று வரும். அடுத்தது ஒப்பில் போலியும் அப்பொருட்டாகும். ஆங்க என்பது போல இதுவும் உரையசையாக வரும். எப்படி நெருப்பு அழல் சேர்ந்தக்கால் நெய் போல்வதும், நெருப்போடு சேர்ந்தா நெய் என்ன ஆகுமோ அது மாதிரி என்று சொல்லுகிற போது இந்த போலுங்கிறது ஒப்பு பொருள்ல வரல. இங்க இன்னொரு ஒப்புமையா சொல்லப்படல. எப்படின்னு எடுத்துக்காட்டு பாருங்க. மங்களம் என்று ஒரு ஊர் உண்டு போலும், அவன் இரவிலும் உண்டான் போலும், அந்த அதுக்கெல்லாம் ஒப்புமை பொருள் கிடையாது. அதனால இது போலி, ஒப்பில் போலி, ஒப்பு இல்லாத போலி. இவ்வாறு வருகுவதற்கு இந்த சொல் இடம் கொடுக்கும் என்றார். ஒப்பில் போலியும் அப்பொருட்டாகும். அடுத்தது யா கா ரெண்டு சொற்கள். யா கா பிற பிறக்கு அரோ போ மாது என வரும் 7 சொல்லும் இந்த 7 சொற்களும் அசைநிலை கிளவி. இதையெல்லாம் நேராக எந்த விதமான அகராதி பொருளும் இல்லாமல் வரக்கூடியன. யா பன்னிருவர் மாணாக்கர் உள் அகத்தியனாருக்கு. யா பன்னிருவர்னா யாவர்னு பொருள் இல்லை. யா பன்னிருவர், யாவர் பன்னிருவர் என்று. அதனால இந்த யா என்பது ஒரு அசைநிலை கிளவி. யாவர் பன்னிருவர் மாணாக்கர் அகத்தியனாருக்குன்னா அகத்தியனாருக்கு மாணாக்கர் 12 என்று பொருள். அகத்தியனார் என்று சொல்லுவது ஆரை கிளவி மதிப்பை காட்டுவதற்காக பின்னாலே வந்து சேர்ந்தது. அடுத்தது புறநிழல் பட்டாளோ இவை இவர் காண்டிகா. காண்டிகா பரிபாடல்ல அடிக்கடி வரக்கூடிய சொல் காண்டிகா. கா என்பதும் அதே போல அசைச்சொல். அதே போல சாந்திர வரிசை அறிதலில் கண்ணும் தூக்கி இந்த பிறங்கிறது அங்க அசைச்சொல். அதே போல பிறக்கு என்பதும் ஒரு அசைச்சொல். இருங்கில் ஆளும் அரோ, அரோ என்பதும் ஒரு அசைச்சொல். இவ்வாறு வருவதெல்லாம் கம்பன் அரோ சொல்ல அசைச்சொல்லாக காட்டுவார். இவ்வாறு பிற பிறக்கு அரோ போ மாதென வரும். தெளிந்தன்று மாது மாதோ அவர் தெளிந்தனன் நெஞ்சே. மாது என்பதும் ஒரு அசைச்சொல். திரியின் வாடாது என்போ செய்ய போ என்பது ஒரு அசைச்சொல். இவ்வாறு வருவதையெல்லாம் இவை 3 இடத்திற்கு உரிய. இவை தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3க்கும் உரியன இந்த அசைச்சொற்கள் இருக்கிறார். அடுத்தது ரொம்ப மிக முக்கியமானது ஒன்று. ஆக ஆகல் என்பது என்னும் ஆவையின் 3. ஆக 1, ஆகல் என்பது 2, என்பது என்பது 3. இந்த 3 சொற்களும் பிரிவில் அசைநிலை. இது சேர்ந்துதான் வரும். எப்படி சேர்ந்து வரும்? ஆக ஆக, ஆகல் ஆகல், என்பது என்பது என்று இந்த சொற்கள் எல்லாம் 2 வரும் என்று காட்டின. ரெட்டிக்கு வரும் என்று காட்டின. அதாவது அவள் நாளை வருவாய், ஆக ஆக, சரி சரி அப்படிங்கிறது மாதிரி. இப்ப சரி சரின்னு சொல்றது மாதிரி, ஆகல் ஆகல் ஆகட்டும் ஆகட்டும் சொல்றது மாதிரி. என்பது என்பது அப்படிங்கிறது என்னன்னா, அப்படிங்கிறது அதுவும் உண்டு. என்பது என்பது உரைப்ப கேள், உரைப்ப கேட்டான் என்பது என்பது. இவ்வாறு இரட்டித்தே வரக்கூடிய சொற்கள் இந்த 3 இடைச்சொற்கள். ஆக ஆகல் என்பது என்னும் இடைச்சொற்கள். அடுத்தது வெற்றித்து நிற்கக்கூடிய இடத்துல ஈரளவு இசைக்கும் இறுதியில் உயிரே. ஆயியல் நிலையும் காலத்தானும் அளபடையின்றி தான்மருங்காலையும் உலகன முடிவ பொருள் வேறுபடுதல் குறிப்பின் இசையால் நெறிப்பட தோன்றும் அளபட நிலையும் காலத்தானும். இந்த அவ்வுன்னு ஒரு சொல் இருக்கு. ஈரளவு இசைக்கும் இறுதியில் உயிரே. இந்த அவ்வு என்ற எழுத்து இருக்க, அது சொல்லுக்கு இறுதியில வராது. மொழி முதல்ல இடையில தான் வரும். அது இறுதியில் இறுதியில் வராத உயிரெழுத்து. அது ஈரளவு இசைக்கும் 2 மாத்திரை அதற்கு உண்டு. அது நெடில். அது என்ன ஆகும்னு கேட்டா, ஆயியல் நிலையில் வெற்றிக்கு வரக்கூடும்.
மேலே சொன்ன ஆக ஆகல் என்பது போல அது ரெட்டித்து வரும். எப்படி வரும்? காலத்தானும் அளபடையின்றி தாழ்ந்திருந்தாலையும் அளபடை நிலையும் காலத்தானும் அளபடையின்றி தாழ்ந்திருந்தாலையும் உலகன முடிந்த பெருவேறுபடுது. அப்படின்னா ஒருவன் தவம் செய்தவாறு, இதெல்லாம் இப்ப இந்த காலத்துல வழக்கில் இல்லை. ஒருவன் தவம் செய்தவாறு என்றும் வரும். 2 மாத்திரை இறுதியில் வராது. 2 மாத்திரையை இறுதியில் பெறாமல் இனி சாலும் என்று வருகிற போது வெட்டித்து நிற்கும் இரட்டியாது வரும். அளபடையாக நிற்கும் இடத்தும் அளபடையின்றி தாங்குகின்ற இடத்திலும் பொருள் வேறுபடும். அவ்வேறுபாடு சொல்வார் குறிப்பிற்கு தக வரும். ஓர் அசை வேறுபாட்டால் புலப்படும். ஒருவன் தவம் செய்தவாறு என்று வரும். ஒருவன் இரவலர்க்கு ஈந்தவாறு, இனி வகிழல், அவன் முயலுமாறு என்றெல்லாம் அளவெடுத்தும் அளவெடுக்காமலும் வரக்கூடிய இடத்திலெல்லாம் 2ஆக சேர்ந்து வரும் என்று காட்டினார். இதை இக்காலத்து அது ஓகாரமாக வழங்குவர்னு சேனாவரையர் சொல்லுவார். அப்படியா அப்படின்னு சொல்லுவது மாதிரி இந்த அவுங்கிறது அந்த காலத்தில் அவ்வாறு வழங்கி இருக்கிறது என்று பொருள். அடுத்தது நன்றே அன்றே நன்றீற்று ஏயும் நன்று இறுதியில் வருகிற ஏகாரம் நன்றே, அன்று அதனோடு வருகிற ஏகாரம் அன்றே, அந்தோ அன்னோ ஆகின்ற 4 சொற்களும் அன்ன பிறகும் அதோ அதோ ஒக்கும் ஒக்கும் என்று வருவது போல அன்ன பிறவும் குறிப்போடு கொள்ளும். இதெல்லாம் செல்வானுடைய குறிப்பை கொண்டு பொருள் தரும். எப்படி சரிதான் அப்படிங்கிறது மாதிரி இந்த காலத்துல சரிதாங்கிறான், இருக்கும் அப்படிங்கிறான். அதெல்லாம் நன்றே நன்றே அன்றே அந்தோ அன்னோ ஆகியவையெல்லாம் குறிப்பில் பொருள் தரக்கூடியன. இதை அடுக்கியும் வரும், அடுக்காமலும் வரும். 2 வரும், 2 இல்லாமல் ஒற்றையாகவும் வரும் என்று இந்த நூற்பாவில காட்டினார். அடுத்தது எச்ச உண்மையும் எதிர்மறை உண்மையும் தத்தமிழ் மயங்கும் உடல்நிலை இலவே என்றால், சாத்தனும் வந்தான் அப்படின்னா கொற்றனும் வந்தான்னு அந்த பொருள்ல தான் வரும். முன்னாடியே பார்த்தோம். சாத்தனும் வந்தான் கொற்றனும் வரமாட்டான்னு வராது. தத்தமிழ் மயங்கும் உடல்நிலை எச்ச உண்மையும், அதாவது சாத்தனும் வந்தான் என்ற எச்ச உண்மை கொற்றனும் வரமாட்டான் என்ற எதிர்மறை உண்மையோடு சேர்ந்து வராது. சாத்தனும் வந்தான் கொற்றனும் வந்தான், சாத்தனும் வாரான் கொற்றனும் வாரான் என்று வரும். எஞ்சு பொருட்கிழவி செஞ்சொல்லாயும் முற்படக் கிளவார் முற்படக் கிளத்தல் அப்படின்னு சொன்னார். அதாவது எச்ச உண்மையினாலே தழுவப்படுகிற சொல் எஞ்சு பொருட்கிழவி உண்மையில் சொல்லுகிற போது அதனை அவ்வுண்மைக்கு பின் சொல்லாது முன் சொல்லுக. எப்படி சாத்தன் வந்தான் கொற்றனும் வந்தான், எப்படி சொல்லக்கூடாது? கொற்றனும் வந்தான் சாத்தன் வந்தான்னு சொல்லக்கூடாது. சாத்தன் வந்தான் என்று சொல்லி கொற்றனும் வந்தான் என்ற அந்த உண்மை பின்னால வரக்கூடியதுக்கு தான் வரணும். கொற்றன் வந்தான் சாத்தன் வந்தான்னு சொல்லலாம். ஆனா கொற்றன் வந்தான் சாத்தனும் வந்தான் என்று உண்மையை பின்னால தான் சொல்லணும். அதே போல சாத்தன் வந்தான் கொற்றனும் வந்தான், கொற்றன் வந்தான் சாத்தன் வந்தான், கொற்றன் வந்தான் சாத்தனும் வந்தான் என்று இவ்வாறு வரும் என்று காட்டுவார். அடுத்தது முற்றுண்மை. முற்றிய உண்மை தொகைச்சொல் மருங்கின் எச்சக்கிழவி உரித்துமாகும். இது ஒரு நல்ல நூற்பார். இது ஒருத்தர்கிட்ட 10 ரூபா இருக்கு, கொடுக்கும்போது 10 ரூபாயும் கொடுத்துறாத அப்படின்னு அந்த ஒரு உண்மை இருக்கு பாருங்க. 10 கொடால் 10 கொடுக்காத அப்படின்னா என்ன பொருள் என்றால் சில எந்த கூடுன்னு பொருள். இந்த முற்றிய உண்மை தொகைச்சொல் மருங்கின் எச்சக்கிழவி உரித்துமாகும். எச்ச பொருளும் தருமாறு அமையும். முற்றுமை அடுத்து நின்ற தொகைச்சொல் இடத்து 10 கொடுக்காது என்று சொல்கிற போது சில எந்த கொடு என்ற பொருளில் வரும். சில எந்த கொடு,
சிலவற்றை கையிலே வைத்துக் கொண்டு கொடு என்று பொருள். பத்தும் அந்த உண்மை, பத்தும் கொடுக்காது என்றால் 8 கொடு 7 கொடு என்று பொருள். இவ்வாறு வருவன எல்லாம் இடைச்சொல், இடைச்சொல்லுடைய பொருண்மை. எல்லாம் பெரும்பாலும் இடைச்சொல் எல்லாம் பட்டியல் தான், பொருட்பட்டியல் தான். இதையெல்லாம் இலக்கியங்களும் சங்க இலக்கியங்களும் ஆங்காங்கு பயில்கின்றன என்பதை சில எடுத்துக்காட்டுகள் கொண்டு நாம் பார்த்தோம். அடுத்த வகுப்புல எண்ணிடை சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் எனா என்ற சொல், அவை தொக்கு வருவன, அவை விரிந்து வருவன ஆகியவற்றையெல்லாம் அடுத்த வகுப்புல பார்க்கிறோம். இவையெல்லாம் இடை சொற்கள், இவற்றினுடைய இன்றியமையாத இலக்கணம். இவை 7 வகையாக வரும். பெயர் சொல்லையும் விரைச்சொல்லையும் சார்ந்துதான் வரும் என்று ஒரு இன்றியமையாத இலக்கணத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஊராகம் உள்ளவர்கள் இவற்றுக்கெல்லாம் பொருள் இல்லை என்று சொல்லக்கூடாது. பெயரையும் விரையும் சார்ந்து வருகிற போது ஒரு கூடுதலான ஒரு குறிப்பு பொருளை உணர்த்தக்கூடிய ஆற்றல் உடையன என்று அவர் காட்டுகிறார். அந்த செய்தி மிக இன்றியமையானது. அது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றையத்தை அடுத்த வகுப்புல காணலாம். நன்றி, வணக்கம்.